போன வீடியோவில் நம்ம இந்த ப்ரௌசரில் இருக்க ஆப்ஷன்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியுன்றதை பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோலையும் அதே ஆப்ஷன்ஸை வச்சு இந்த தெரியுதுல்ல இந்த டூல்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் பிரைமரி ஸ்டோரி லைன். இதுக்கு மேலே இருக்குல்ல, அதுதான் செகண்டரி ஸ்டோரி லைன். இதில் ஆடியோஸை நீங்கள் கீழே வேணுனாலும் வச்சுக்கலாம், மேலே வேணுனாலும் வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக ஆடியோஸ் எல்லாமே கீழே தான் வரும். பட் நமக்கு தேவை நம்ம 2 லேயர் ஆஃப் ஆடியோ வந்து மேலே தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு நீங்கள் தாராளமாக வச்சுக்க முடியும். இதுதான் இந்த எஃப்சிபி டைம்லைனில் இருக்கிற பெரிய ப்ளஸ். நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வீடியோஸை டைம்லைனுக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த வீடியோஸ் உட்கார்ற இடம் வந்து இந்த பிளாக் கலர் லைனில் தான் உட்காரும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரோல்ஸ் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது இன்னும் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செகண்டரி லேயரில் தான் ஆட் ஆகும். ப்ரைமரி லேயரில் நீங்கள் ஆட் பண்ணுறது ஃபுல்லாகவே டைம்லைனை தள்ளிக்கிட்டே தான் போகும். இப்போ நம்ம டீட்டெயில்டாக இந்த ப்ரைமரி ஸ்டோரி லைன் அண்ட் செகண்டரி ஸ்டோரி லைனை பற்றி பார்க்கலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ப்ரௌசர் விண்டோஸில் எனக்கு என்னென்ன ஃபுட்டேஜ் தேவையோ அதை நான் வந்து ஃபேவரட்ஸ் பண்ணி அந்த கிளிப்ஸை மட்டும் நான் டைம்லைனுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். இன்னும் வச்சாச்சு அண்ட் தென் கொஞ்சம் ப்ளே பண்ணி அவுட்டும் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இதை எஃப் கொடுத்து ஃபேவரேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த க்ரீன் கலர் மார்க் வந்துட்டு அடுத்து இதே கிளிப்பில் இருக்கிற இன்னொரு வீடியோவை நான் ஃபேவரேட் பண்ண போகிறேன். ஓகே, இது நல்லாயிருக்கு. ஸோ இதை நான் ஃபேவரேட் பண்ணுறேன். ஓகே, அவுட் கொடுத்து எஃப் ஃபேவரேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 கிளிப்புக்கு நான் ஃபேவரேட் பண்ணிக்கிறேன். ஃபேவரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேவரேட் பண்ண கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்கட்டால், அதாவது கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபேவரேட்ஸ் எல்லாத்தையும் வர வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு கிளிப்பாக செலக்ட் பண்ணி இந்த டைம்லைனுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். டைம்லைனுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம்? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து கனெக்ட் த செலக்டட் கிளிப் இந்த பிரைமரி ஸ்டோரி லைன் அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து செகண்டரி ஸ்டோரி லைனில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், செகண்டரி ஸ்டோரி லைனில் தான் வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா இன்சர்ட் த செலக்டட் கிளிப் இந்த பிரைமரி ஸ்டோரி லைன்னு வரல, அது வந்து கனெக்ட்னு தான் வந்தது. கனெக்ட்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது செகண்டரி ஸ்டோரி லைனில் தான் வரும். ஸோ இப்போ நான் இந்த கிளிப்பை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனான இன்சர்ட் த செலக்டட் கிளிப் இந்த பிரைமரி ஸ்டோரி லைன் கொடுக்குறேன். இது கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த கிளிப் வந்து இந்த பிளாக் கலர் பார் இருக்குல்ல, அது உள்ளே தான் வரும். அதுதான் பிரைமரி ஸ்டோரி லைன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அது பிரைமரி ஸ்டோரி லைனுக்குள்ளே தான் வரும் பாருங்கள். இதுதான். இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. டபிள்யூவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே, டபிள்யூ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது பிரைமரி ஸ்டோரி லைனுக்குள்ளே தான் வரும். நான் அன்டு பண்ணிடுறேன். அன்டுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, கமாண்ட் ப்ளஸ் இசட். இப்போ நான் இந்த 3வது ஆப்ஷனான அப்பெண்ட், இந்த அப்பெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 கிளிப்பை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த 3வது கிளிப்பை வந்து நான் மொதல் ஆப்ஷன், அதாவது இன்சர்ட்டை வச்சு நான் உள்ளே கொண்டு வந்தேன்னா, இந்த இன்சர்ட் என்ன பண்ணுன்னா, இந்த 2வது கிளிப்பை ஸ்ப்ளிட் பண்ணி தான் உள்ளே வந்து 3வது கிளிப்பை உள்ளே கொண்டு வரும். ஓகேவா? அதே நான் அன்டு பண்ணுறேன். அன்டு பண்ணிவிட்டு இந்த அப்பெண்ட் ஆப்ஷன், அதாவது அப்பெண்ட் ஆப்ஷன் கொடுத்தா எண்ட் ஆஃப் த டைம் லைனில் தான் வரும். நீங்கள் கர்சர் எங்கே வேணால் வச்சுக்கோங்க, பட் அப்பெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதை பாருங்கள், எண்ட் ஆஃப் த டைம் லைனில் தான் அந்த கிளிப் வந்து உட்காரும். அப்பெண்டுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. அப்பெண்டுக்கு ஷார்ட்கட் வந்து இ கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டைம் லைனில் தான் வந்து உட்காரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டூல் வந்து இந்த டூல் தான். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வீடியோவா இல்லை ஆடியோவா இல்லை 2மே டைம்லைனுக்குள்ளே கொண்டு வர போகிறோமான்றதை டிசைட் பண்ணுற டூல் இது தான். இதை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ வேணும்னாலும் வீடியோ மட்டும் நம்ம டைம்லைனுக்குள்ளே கொண்டு வரலாம், இல்லை ஆடியோ தான் வேணும்னா ஆடியோ மட்டும் நம்ம டைம்லைனுக்குள்ளே கொண்டு வரலாம். இல்லை இது 2மே வேணும்னாலும் நம்ம டிசைட் பண்ணுற டூல் வந்து அதுதான். இப்போ எனக்கு வீடியோ மட்டும்தான் வேணும். ஸோ நான் வீடியோ ஒன்லி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். ட்ராக் பண்ணியும் நம்ம டைம்லைனுக்குள்ளே கொண்டு வரலாம், இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி டபிள்யூ அப்படின்ற ஷார்ட்கட்டை வச்சு கூட நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆடியோ ஒன்லி செலக்ட் பண்ணுறேன். ஆடியோவையும் நம்ம இந்த பிரைமரி டைம்லைனில் கொண்டு வரலாம். இந்த பிரைமரி டைம்லைன் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோ ஒன்லின்னு செலக்ட் பண்ண உடனே எல்லா இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன், அப்பெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அண்டு கனெக்ட் டு செலக்டட் கிளிப் கொடுக்குற ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ஆடியோவாக மாறிடும். நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அந்த ஐகான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத.
இப்போ நான் வந்து அந்த இதில வந்து ஆல் குடுக்குறேன். ஆல் குடுத்தா பார்த்தீங்கன்னா, இதுலயுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஐகான் சேஞ்ச் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ அண்ட் ஆடியோ செலக்ட் பண்றதுக்கு நம்ம ஷார்ட்கட்டும் இருக்கு. ஷிஃப்ட் 2 பிரஸ் பண்ணீங்கன்னா, வீடியோ மட்டும் தான் உள்ள வரும். அதுக்கான ஐகான் சேஞ்ச் ஆயிருக்கிறத பாருங்க. இப்போ ஷிஃப்ட் 3 குடுக்குறேன். இதில பார்த்தீங்கன்னா, ஆடியோ மட்டும் இருக்கிற அந்த டூல் வந்துருச்சு. ஷிஃப்ட் 1 குடுத்தேன்னா, இப்போ வீடியோ அண்ட் ஆடியோ வந்து வரதுக்கான அந்த சின்ன ஐகான நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இண்டெக்ஸ் டூல் அண்ட் இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இதுக்கு கீழ இருக்குல்ல, இந்த எல்லா டூல்ஸ பத்தியும், அண்ட் தென் ரைட் சைடுல இருக்குல்ல, அந்த எல்லா டூல்ஸ பத்தியும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.